அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறைமக்களே, இன்றைய தினம் ஆண்டின் பொதுக்காலம் 33வது ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். இந்நாளில் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அகில உலக அளவிலே ஏழைகளின் ஞாயிறை சிறப்பிக்கவும் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நம்மில் பலருக்கு இப்படி ஒரு ஞாயிறு இந்த பெயரில் ஏழைகளின் ஞாயிறாக சண்டே ஆஃப் த புவர் என்ற சொற்றொடரில் இருக்கிறதா என்று கூட தெரியாமல் இருக்கலாம். பாருங்கள், எப்படி இந்த ஏழைகளின் ஞாயிறு திரு அவையில் வருகிறது. நம் எல்லாருக்கும் தெரியும், திருத்தந்தை அவர்கள் இயல்பாகவே ஏழைகளின் மீது அதிக ஆர்வம் கொண்ட ஒருவர். அவர் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் கூட அவர் அருகில் அமர்ந்திருந்த ஒரு பிரேசிலின் கார்டினல் கிளாதியோ ஹம்மஸ் அவரை பார்த்து, அவர் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவரிடம் மெல்ல அவரது காதுகளில் ஏழைகளை மட்டும் மறந்து விடாதீர்கள் என்று தான் சொன்னார். டு நாட் ஃபர்கெட் த புவர். திருத்தந்தை அவர்கள் பின்னாளில் அவருடைய சொற்றொடர் நினைவுக்கு வந்துதான் பிறகு அசிசியார், எவர் ஒருவர் தன் வாழ்வையே ஏழைகளின் வாழ்வுக்கு கொடுத்தாரோ அவரது பெயரையே திருத்தந்தை அவர்களும் தனது பெயராக எடுத்துக்கொண்டு, அப்படித்தான் பிரான்சிஸ் என்ற பெயர் அவர் திருத்தந்தையான பிறகு வைத்து கொண்டது. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், 2016ஆம் ஆண்டு அகில உலக அளவிலே இறை இரக்கத்தின் ஆண்டாக நாம் அனுசரித்தோம். அப்போது உலக அளவில் இருக்கிற பேராலயங்களிலே, திருத்தலங்களிலே ஒரு டோர் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வாயில் ஒன்றை வைக்க திருத்தந்தை அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். அதன்படி எல்லா இடங்களிலும் அப்படி ஒரு கதவு வைக்கப்பட்டது. ஆனால் பாருங்கள், அந்த ஆண்டு நிறைவிலே திருத்தந்தை அவர்கள் கடிதம் எழுதுகிற போது, இப்போது இந்த இறை இரக்கத்தினுடைய வாயிலை நாம் மூட இருக்கிறோம், ஆனாலும் என் மனதில், அடிமனதில் ஒரு விடயம் வேரூன்றி நிற்கிறது. இறை இரக்கத்தினுடைய வாயிலை மூடுகின்ற இந்த தருணத்தில் நமது இதய கதவினை எப்போதும் ஏழைகளுக்கு திறந்து வைப்போம் என அவர் எழுதுகிறார். ஏனென்றால் இந்த நற்செய்தியினுடைய அடிநாதமாக இருப்பதே ஏழைகளுக்கான வாழ்வு மட்டும்தான். இன்னும் அழகுற சொல்ல வேண்டுமென்றால், நற்செய்தி ஏழைகளுக்கான சாசனம். காஸ்பல் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த புவர் என்று கூட நாம் சொல்லலாம். அதனால்தான் திருத்தந்தை அவர்கள் 2016ஆம் ஆண்டு இனி வருகிற 33வது பொதுக்கால ஞாயிறை ஏழைகளின் ஞாயிறாக நாம் அனுசரிக்க வேண்டும். அதுவும் அடுத்த வாரம் அனைத்துலக அரசராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முந்தைய வாரத்தில் இந்த ஏழைகளின் ஞாயிறை அனுசரிக்க வேண்டும். காரணம், கிறிஸ்துவை கொண்டாட விரும்புகிறவர்கள் நிச்சயம் ஏழைகளை கொண்டாட வேண்டும். ஏழைகளை கொண்டாடுகின்ற இந்த துவக்கம்தான் கிறிஸ்துவை கொண்டாடுகிற நிறைவாக அது இருக்க முடியும் என்பதை திருத்தந்தை அழகுற அங்கே அவர் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். இரண்டாவது கருத்தாக அவர் இந்த ஏழைகளை ஞாயிறை சிறப்பிக்க அவர் கோடிட்டு காட்டுகிற இன்னொரு கருத்து, லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகிற அந்த செல்வர் லாசர் ஓமை. பாருங்கள், செல்வன் ஒருவன் இருந்தான், இன்புற வாழ்ந்தான், அனைத்தும் அவனுக்கு கிடைத்தது, நன்றாக உண்டான், நன்றாக வாழ்ந்தான். அவன் வீட்டு வாசல் அருகே ஒரு ஏழையும் இருக்கிறான். முடிவில் பாருங்கள், தான் உண்டதோ தான் அனுபவித்ததோ அவன் கூட வரவில்லை. அவனுக்கான நியாய தீர்ப்பில், அவனது வாழ்வின் நிறைவில், முடிவில் அவனுடன் வந்தது அந்த லாசர் என்னும் கதாபாத்திரம். பாருங்கள், இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி எல்லாமே வாழ்வின் முடிவை பற்றி பேசுகின்றன. எனக்கும் ஒரு முடிவு உண்டு, உங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் அந்த முடிவில் நம்மோடு வரப்போகிறவர் ஒரு ஏழையாக இருக்கிறார் என்பதுதான் நமது கவன ஈர்ப்பாக இருக்க முடியும். கண்ணதாசனுடைய பாடலை கொஞ்சம் நான் மாற்றி சொல்லுகிறேன்.
கண்ணதாசன் இப்படி எழுதுகிறார்: வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என எழுதுகிறார். ஆனால் கிறிஸ்துவ சித்தாந்தத்தை பொறுத்தவரை கடைசி வரை ஒவ்வொருவருக்கும் லாசர் என்னும் ஏழையும் உடன் வருகிறான். ஆக நான் தனியே விண்ணகம் செல்ல முடியாது. எனக்கு ஒரு தோழனாக என் வாழ்வை அழகுற அளவிட்டு காட்டுகிற ஒரு அளவீட்டு கருவியாக ஏழை என்னும் உருவகத்தில் லாசராய் வந்து நிற்கிறார் பாருங்கள். எனவே ஏழைகளை நாம் போஷிக்க வேண்டும். ஏழைகளுக்கு நம்மாலான உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும். திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5வது திருவசனத்திலே 3வது காரணத்தையும் சொல்லுகிறார். பாருங்கள், கிறிஸ்துவனுடைய வருகை எப்படியெல்லாம் இருந்தது. கிறிஸ்துவனுடைய வருகையால் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயார் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர். இது மட்டுமல்ல, அடுத்த வரிகளை கொஞ்சம் பாருங்களேன். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய வருகையால் பார்வையற்றோர் பார்த்தர், காது கேளாதோர் கேட்டர், கால் ஊனமுற்றோர் நடந்தர். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இறந்தோர் உயிர் தெழுந்தர் என்பதெல்லாம் உண்மையான ஒரு சாட்சியமாய் இருந்தாலும், இன்னொரு ஆழமான சாட்சியம், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. Do not forget the poor. ஏழைகளை மறந்து விடாதீர்கள். என்னை பொறுத்தவரை இன்றைய நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற போதெல்லாம் பல நேரம் பயத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கும். அந்நாளில் கதிரவன் ஒளி கொடாது, நிலா இருண்டு போய்விடும், நட்சத்திரங்கள் மின்னலை போல கீழே விழும் என்றெல்லாம் நம்மை அச்சுறுத்தும் வாசகங்கள் நிறைய இடம்பெறுகின்றன. 2 விடயங்கள் கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்கள் தங்கள் வாழ்வில் கொண்டிருந்தால், வாழ்வினுடைய இறுதி நாளில், ஆண்டவருடைய வருகையின் போதும் இறுதி தீர்ப்பின் போதும் எதை பற்றியும் நாம் கலங்க தேவையில்லை. 1, உன் வாழ்நாள் முழுக்க கடவுளுக்கு பயந்து உன் வாழ்க்கையை நடத்து. 2வது, ஏழைகளுடன் நெருங்கி பழகு. ஏழைகளுக்காக எதுவும் செய்ய துணிந்து நில். இன்றளவும் கூட கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற திராவிட இயக்கங்களாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதத்தை தூக்கி பிடிப்பதற்கும், கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று என்றால் அவர்கள் உடனே குரல் எழுப்புவதற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏழைகளோடு இருக்கிறோம், ஏழைகளுக்காக வாழ்கிறோம், ஏழைகளுக்காக பணியாற்றுகிறோம். கல்வி பணியாக இருந்தாலும் சரி, சமூக பணியாக இருந்தாலும் சரி, மருத்துவம் சார் பணியாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஏழைகளுக்கு செய்வதால் தான் இன்றளவும் நம்மை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்காக பரிந்து நின்று நமக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கும் மனிதர்களாக இருக்கிறார்கள். நம் எல்லாருடைய கவன ஈர்ப்பும் ஏழைகளின் பால் திரும்ப வேண்டும். ஏழைகளுக்காக நாம் உழைக்கவில்லை என்றால் கிறிஸ்துவம் மதமாக, ஒரு இயக்கமாக, இயேசுவை பின்பற்றும் நிலையில் வாழுகிற நாம் இருந்தும் பயனில்லை என்று என்னால் சொல்ல முடியும். ஏழைகளை கொண்டாடுவதன் மூலம்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாட முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு இயேசுவே, நன்றி சொல்கிறோம் அப்பா. அகில உலக ஏழைகளின் ஞாயிறை சிறப்பிக்கும் இந்நாளில் நாங்கள் இன்று ஒரு மன உறுதி எடுக்கின்றோம். எங்கள் இதய கதவு இனி ஏழைகளுக்கு திறந்து வைக்கப்படும். எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு உதவிடுகின்ற மக்களாக நாங்கள் மாறவும், ஆண்டவரே, அவர்கள் வழியாகவே உம்மை வந்து சேர முடியும் என்பதும், இறுதி தீர்ப்பின் நாளில் நான் எவ்வளவு ஏழைகளை சம்பாதித்து அவர்களை வலுப்படுத்தி நல்நிலையில் கொண்டு வந்திருக்கிறேனோ அதன் பொறுத்தே எனக்கான தீர்ப்பும் அமையப்பெறுகிறது என்பதை மனதில் இருத்தி நான் எப்போதும் ஏழைகளுக்காக
வாழுகிற வாழ்வு வாழ வரமருளும். ஆமேன்.